ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் லேடிஸ் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்பவே கிராண்டாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி 3 டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட பின்பகுதியை நான் அடியில் வச்சுருக்கேன். மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சுருக்கேன். லைனிங்கில் வந்து நார்மலாக நான் நெக்லைன் வந்து மார்க் பண்ணல இன்றைக்கி. எப்பவும் போல் வந்து நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஆர்ம் ஹோல் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஹைட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஹைட் வந்து ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக லைனிங் ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து ப்ளவுஸ் பீஸை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா கார்னர்லேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்லைன் வந்து நான் இன்றைக்கி மார்க் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த பென்சில் வச்சு நான் லைட்டாக வந்து மார்க்கிங் மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக வந்து நான் ட்ரா பண்ணலை. ஆனால் கேன்வாஸில் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் லைனிங்கில் மார்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கேன்வாஸில் வந்து ஃபுல்லாக நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்லைன் வந்து நல்ல ஒரு பாட் நெக் மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு லைட்டாக வந்து ஒரு கட்டிங் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்லைன் மட்டுமே வந்து ரொம்ப ஹைலைட்டடாக சூப்பராக தெரிஞ்சுது. நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற கிளாத் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த கிளாத்தில் தான் நான் இன்றைக்கி கேன்வாஸ் வச்சு ஃபுல்லாகவே நான் தையல் போட போகிறேன். கேன்வாஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் நல்லாயிருக்கும். சைடில் இருக்கிற பீஸ் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணாலே போதுன்ற மாதிரி இருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டிச்சிங் தான் கொடுப்பேன். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் அயனிங் யூஸ் பண்ணிப்பேன். பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து ஸ்டிச்சிங் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் சைடில் இருக்கிற பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு 1/2 இன்ச் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 3/4 இன்ச் கிட்ட வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற பீஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக மடித்து கார்னர்லேயே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் நெக்லைன் வந்து நார்மலாக நெக்லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து வந்து ஒரு 2 இன்ச் அகலத்தில் வந்து இன்னொரு ஷேப்பில் வந்து அதே மாதிரி மார்க் பண்ணி அந்த பீஸை வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்த பீஸில் தான் நம்ம இப்போ ஸ்டிச்சிங் போட்டுட்ருக்கோம். ஃபுல்லாகவே வந்து கார்னர்லேயே வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. மேக்ஸிமம் வந்து கேன்வாஸ் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நிறைய வீடியோ வந்து நான் கேன்வாஸ் இல்லாமல் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம கேன்வாஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ணும்போது நிறைய பிசுறு எல்லாமே வெளியே தெரிய வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அப்போதைக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும்போது நீட்டாக தெரியும். பட் கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த கேப் எல்லாமே விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து அந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நீட்டாகவே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி வந்து நான் லேஸ் ஒர்க்குமே இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இன்றைக்கி ப்ளவுஸில் வந்து ஹைலைட் என்ன சாரியில் அப்படின்னா, சாரீ இன்றைக்கி 3 ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். 3மே வந்து எல்லோ கலர் சாரியோட ப்ளவுஸ் தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் நான் அதே மாதிரியே எடுத்தும் வந்து வச்சுருந்தேன். அண்ட் இந்த வீடியோ எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இப்போது அப்லோட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் எல்லாமே சேர்த்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் எல்லாமே வந்து ஸ்லீவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாக நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு தையல் போட்டு நம்ம அந்த கேன்வாஸ் பீஸை வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட முன்பகுதிக்கு மேலே வந்து கேன்வாஸ் பீஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் நெக்லைன் மட்டும் ஃபுல்லாகவே ஓரலாக தையல் போட்டுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து நெக்லைன் கட் பண்ணும்போது 2 சைடுமே ஷோல்டர்ஸ் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நெக்லைன் எவ்வளோ வருதுன்றதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த கேன்வாஸை அதே இடத்துல ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஷேக் ஆகாமல் இருக்கும். அந்த நெக் லைனுமே வந்து உங்களுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். அண்ட் சென்டரில் இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த கேன்வாஸ் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து மேலே வச்சு நல்லா திருப்பிக்கிறேன். ஸோ திருப்பும் போது நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம அந்த ஓரத்தில் வந்து ஃபுல்லாக கேன்வாஸ் வச்சுருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அந்த பீஸ் எல்லாமே கொஞ்சம் கனமாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து வெளியே எடுத்து விட்டுட்டு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் தையல் கொடுங்க. அண்ட் ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் இதில் டிசைன் வைக்கிறதுக்கு நான் கிளாத் எடுத்திருக்கேன்.
அண்ட் டிசைன் கிளாத் வந்து எல்லோ கலரில் தான் நான் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு நெக்லைன் ஹைலைட் பண்ணுற மாதிரி சின்னதாக லேஸ் மட்டும் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணிக்க போகிறேன். அண்ட் லேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நல்ல ஒரு கோல்டன் ஷேடிங் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டல் கலராக இல்லாமல் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி ஷேடிங்கில் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கலர் வந்து உங்களுக்கு கோல்டன் கலருக்கும் மேட்ச் ஆகும். சேம் டைம் வந்து நம்மளுக்கு எல்லோ கலர் மாதிரி நல்லா டார்க்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அதுக்குமே நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அந்த மாதிரி ஒரு லேஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே வந்து நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லோ கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே வந்து நான் ஒரு 2.5 இன்ச் அப்படி இல்லாட்டி 2.25 இன்ச் இருக்கும். ஸோ அந்த அளவில் வந்து நல்லா சதுரமான பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண பீஸை வந்து நம்ம எப்பவும் போல் முக்கோண ஷேப்பில் மடிப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவே மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன் சைடு வந்து ஃபுல்லாக ஃபோல்டடாக இருக்கும் அண்ட் இன்னொரு சைடு வந்து லைட்டாக ஓப்பன் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பீஸ் எல்லாமே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நெக்லைனில் எவ்வளோ பீஸ் தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பீஸ் வச்சு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த பீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெக்லைனில் வச்சு நம்ம கேன்வாஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு உள்ளே வச்சு இந்த பீஸ் வச்சு நம்ம தையல் போட போகிறோம். அண்ட் இந்த பீஸ் தைக்கும் போதுமே வந்து ரொம்ப பக்கத்துலேயும் இல்லாமல் கொஞ்சம் தள்ளியும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான கேப் விட்டு தான் இந்த பீஸ் எல்லாமே வைக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நெக்லைன் சுற்றி வைக்கிற மாதிரி இந்த பீஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இன்றைக்கி ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலர் தான். அண்ட் பார்டர் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க, பெப்சி ப்ளூ கலரில். ஸோ ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு கலர் காம்பினேஷன் தான். அதனால் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு அந்த ப்ளவுஸ்க்கும் ஆப்டாக இருந்தது. சேம் டைம் வந்து சாரீக்குமே வந்து ரொம்ப மேட்சிங்காக இருந்தது. நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பீஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டிச் பண்ண பீஸில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறு எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு நார்மலாக நம்மளுக்கு வந்து அந்த பீஸை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்த பீஸ் வந்து 1 by 1 வந்து நம்ம அந்த கேன்வாஸ்க்கு உள்ளே வச்சு நம்ம அப்படியே தையல் போட போகிறோம். ஆனால் அந்த பீஸ் நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபோல்டட் பக்கம் இருக்கு இல்லையா, நம்ம மடிச்சிருக்கோம், மடிப்பு இருக்கிற பக்கம் வந்து எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஓப்பன் இருக்கிறது வந்து என்னை பார்த்துருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த பீஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இதே மாதிரி பேட்டர்னில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் உள்ளே வச்சு அந்த பீஸை ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நான் அந்த பீஸ் வச்சு நான் ஃபுல்லாக தையல் போட போகிறேன். அண்ட் இந்த வீடியோலாம் எடுத்து வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் ஆயிடுச்சு. அண்ட் இந்த டிசைன் எல்லாமே வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே கலெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே உள்ளே வச்சு நான் தையல் போட்டுகிட்டே வரேன். அண்ட் இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபோல்டட் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து ஒரே மாதிரி சைடில் இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் ஃபுல்லாக வந்து நீங்கள் அந்த நெக்லைனுக்கு கேன்வாஸ் கொடுக்கும்போது அதோட பீஸே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா. நம்மளுக்கு அந்த கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனும் சரி, இடையில இருக்கிற பீஸ் வந்து நம்மளுக்கு அந்த ப்ளூ கலரில் கொடுத்தனால அதோட டிசைனே வந்து ரொம்ப சூப்பராக தெரியுது. அண்ட் நெக்லைன் ஃபுல்லாகவே நான் வச்சு இந்த பீஸை வந்து நான் தையல் போட்டிருக்கேன். அண்ட் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுருக்கேன் நம்மளுக்கு ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் சென்டரில் வந்து நான் ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன். டிசைனுக்கு வந்து நான் ரோப் தான் எடுத்திருக்கேன். நல்லா வந்து ஒரு எல்லோ கலரில் ரோப் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து நெக்லைன் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அந்த ரோப்பில் வந்து ஒன்ஸ் அந்த நெக்லைன் மேலே வச்சுட்டு எவ்வளோ ஹைட் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதையே வந்து 2 பார்ட்டாக எடுத்துகிட்டு அதிலேருந்து வந்து ஒரு 5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி அந்த பீஸை எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பீஸை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் இப்போ வச்சு தைக்கிற மாதிரியே வந்து 2மே வந்து பின்னல் போடுற மாதிரி ஃபுல்லாக அந்த நெக்லைன் பக்கத்துலேயே வச்சு நீங்கள் ஃபுல்லாக சென்டரில் தையல் போட்டுகிட்டே வாங்க.
அண்ட் இந்த டிசைன் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வரும் அப்படின்ற மாதிரி இடம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அந்த கேன்வாஸ் வச்சு தையல் போடுறோம் இல்லையா? ஸோ அந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து கேன்வாஸ் கட் பண்ண தெரியாமல் இருக்கும். அண்ட் ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஷோல்டர்ஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு விலகி இருக்கிற மாதிரி வச்சுருவாங்க, ஒன் சைடாக இருக்கிற மாதிரி. ஸோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து 2 பக்கமுமே வந்து மார்க் பண்ணி சென்டரை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கேன்வாஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் உங்களுக்கு. ஃபினிஷிங்கில் நான் அந்த கீழே அந்த ட்ரையாங்கிள் பீஸ் வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ அதையுமே வந்து லைட்டாக ஒரு லீஃப் மாதிரியான பேட்டர்னில் விரித்து நான் பீட் ஒர்க் கொடுத்துருப்பேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது. அண்ட் இப்போ வரைக்குமே வந்து அந்த லீஃப் பேட்டர்ன் வந்து ட்ரெண்டிங்கில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஃபுல்லாகவே நம்ம அந்த நாட் மாதிரி ரெடி பண்ணி நெக்லைன் ஃபுல்லாகவே நான் அதை வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா நான் எடுக்க சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த 2 சைடுமே மடிச்சுட்டே வரும்போது நம்மளுக்கு கேப் கொஞ்சம் விழுகும். ஸோ அதனால் கரெக்டான மெஷர்மெண்ட் இல்லாமல் அந்த ரோப் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா மட்டும் ஒரு 5 இன்ச் கிட்ட எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபினிஷிங் வரைக்கும் கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த பீஸ் வச்சு நம்ம தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த கேன்வாஸ் வச்சு மறைச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துலையுமே வந்து சிங்கிளாக நான் லேஸ் ஒர்க் மட்டும் கொடுக்க போகிறேன். அண்ட் லேஸ் ஒர்க் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ப்ளவுஸோட லுக்கே வேறு மாதிரி இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நெக் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லைட்டாக வந்து ஒரு பாட் நெக் மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதோட கட்டிங்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு நெக் லைன் ஃபினிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் பாட் நெக் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு அந்த நெக் ஷேப்பையே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமே நான் டாட் பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். அண்ட் டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி சென்டரை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் ரெடி பண்ண போகிறேன். அண்ட் அரவுண்ட் வந்து இதுக்கு ஒரு 750 800க்குள்ளே நான் இதில் கலெக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளவுஸ்க்கு மட்டும் நம்ம அமௌண்ட் சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம சாரீ ஃபால்ஸு அப்படி இல்லைன்னா சாரியில் கொஞ்சம் ஏதாவது ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருப்பேன். பட் அது இல்லாமல் நார்மலாக அந்த டிசைன் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 750 கிட்ட நான் கலெக்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணி. பட் ஆனால் இப்போ வரைக்குமே வந்து இந்த டிசைன் ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. அந்த ஃப்ளார் பேட்டர்ன் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே ஹேண்ட் ஸ்டிச்சிங் போட்டு ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ரோப் வச்சு நான் சின்னதாக வந்து டாசல் ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அந்த பீஸ் வந்து சென்டரில் இருக்கிற பீஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோப் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு சென்டரில் அந்த ஃப்ளாரை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு அந்த ரோப் மட்டும் வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளாரை வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு மிஷின்லேயே வந்து ஒரு 2 ஸ்டிச்சிங் போட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதில் வந்து நான் சென்டரில் ஒரு பெரிய ஸ்டோன் மட்டும் வச்சு இதை நான் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். அண்ட் ஓவரால் வந்து டிசைன் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமே நான் டாட் பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். அண்ட் ஃபுல்லாக டாட் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் பீட் ஒர்க் எல்லாமே வச்சுட்டு ஸ்லீவுமே ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஃபுல் லுக் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ளவுஸில் வந்து கீழே அந்த பேட்டர்ன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து லைட்டாக விரித்து விட்டு நான் ஃபுல்லாகவே பீடர் கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்டரில் வந்து இந்த ரோப் வச்சு ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்குமே சென்டரில் நான் ஒரு பீடர் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா தெரியும், பார்டர் மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரி அந்த டிசைன் வச்சு நான் ஃபுல்லாக லேஸ் ஒர்க் வச்சு கவர் பண்ணியிருக்கேன்.
டாசல்ஸுமே உங்களுக்கு ரெடிமேடில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். மேலே வந்து நம்மளுக்கு கிளாத் வச்சுருக்கேன். அண்ட் இதுதான் saree வந்து இது ஒரு செட் saree மாதிரி வந்திருந்தது. ஒரு 12 saree கிட்ட இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து சேம் டிசைன் தான் வைக்க சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் இதே மாதிரியே டிசைன் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் அந்த டைமில். அண்ட் செகண்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். செகண்ட் ப்ளவுஸ் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நெக்லைன் வந்து நம்ம எப்பவும் போல் மடித்து திருப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே வந்து நெக்லைன் வந்து ரவுண்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண நெக்லைனில் ஃபுல்லாகவே வந்து நான் தையல் போட்டிருக்கேன். ஃபுல்லாக தையல் போட்டதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு ஸ்கேலப் டிசைன் வரைஞ்சிருக்கேன். அந்த டிசைனுக்கு மேலேயே வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வரலாம். அண்ட் இதில் வந்து நான் கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. நார்மலாக வந்து அடியில் கிளாத் மட்டும் வச்சு நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வரேன். அண்ட் லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி கேன்வாஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஆனால் இது ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா, நல்ல வந்து ஒரு கிராண்டாக நல்ல லேஸ் எல்லாமே வச்சு கொஞ்சம் வந்து பிரைட்டாக இருக்கிற மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கேன்வாஸ் எல்லாமே வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லேஸ் ஒர்க் வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன் மேக்ஸிமம். ஸோ அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி கேன்வாஸ் இல்லாமல் இந்த ஸ்கேலப் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்றதை காமிச்சிருக்கேன். அடியில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு டிசைன் வைக்கிற கிளாத் இருக்கு இல்லையா, உங்களுக்கு என்ன கலரில் டிசைன் வேணும், சாரியில் என்ன கலர் இருக்கோ அந்த கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அடியில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ப்ளவுஸோட முன்பகுதி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே வந்து நம்மளுக்கு லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். லைனிங்கில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்லைன் ஃபுல்லாகவே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண நெக்லைனுக்கு மேலே வரைஞ்சிட்டு சைடில் வந்து அந்த ஸ்கேலப் டிசைனுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒன் சைடு வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதுக்கப்புறம் 2 பக்கமுமே நான் ஃபுல்லாகவே ட்ரேஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபுல்லாக ட்ரேஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு டிசைனுக்கு தேவையான பேட்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கிற பீஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்கேன். ஆம் ஹோல் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹைட்டில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதே பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு லைனிங்கை மடித்து தையல் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸையுமே வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னர்லேயே நான் ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்திருக்கேன். நான் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஏன்னா ஃபினிஷ் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு சைடில் இருக்கிற கேப்பும் அந்த ஃபிட்டிங்கும் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபுல்லாக வந்து நார்மலாக எல்லா பீஸையுமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் நான் ரோப் எடுத்திருக்கேன். ரோப் என்ன கலரில் எடுத்திருக்கேன்னா, கீழே வந்து நம்மளுக்கு ரோஸ் கலரில் வந்து கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி நான் ரோப் எடுத்திருக்கேன். ரோப் வந்து கரெக்டாக ஒரு 1.25 இன்ச்சில் வந்து ஹைட்டில் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த ரோப் வச்சு தான் வந்து டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நிறைய பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரோப் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு நல்லா தெரியாது. ஸோ அதனால் ரொம்ப பக்கத்தில் வச்சு இந்த ரோப்பை வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன். ரோப் வந்து கட் பண்ணதை 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்மளுக்கு அந்த நெக்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து கார்னர்லேயே வச்சு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான். நீங்கள் டிசைன் பழகுறீங்க, பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கிராண்டாக போடணும். ஏன்னா இப்போது நிறைய வந்து சீசன் டைம் தான், உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக வீட்டில் தைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து நல்ல ஒரு கிராண்டான ஒரு லுக்குமே கொடுக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த ரோப் வச்சு லூப் மாதிரி ரெடி பண்ணி நம்ம நெக்லைன் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் வரைக்குமே வந்து இதே மாதிரியே வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. அண்ட் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ரோப் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து சைடில் அந்த ஸ்கேலப் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு நம்ம லேஸ் ஒர்க்குமே கொடுத்துருக்கோம். லேஸ் வந்து நல்ல ஒரு எல்லோ கலர் லேஸ் வச்சு தான் நான் கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிராண்டான டிசைன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பீட் ஒர்க் ஆட் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இதில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பீட் ஆட் பண்ணுறீங்களோ அந்த இடம்லாம் நல்லா வந்து பிரைட்டாக தெரியும். சேம் டைம் ப்ளவுஸ் வியர் பண்ணும்போதுமே வந்து நீங்கள் பீட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா தான் அது ஒரு கிராண்டான ப்ளவுஸுன்ற மாதிரி ஒரு லுக்கே கொடுக்கும் உங்களுக்கு.
அண்ட் ஓவரால் வந்து நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரீ ஃபுல்லாகவே எல்லோ கலர் தான். ஸோ எல்லோ கலர் கிளாத்தில் வந்து நல்ல ஒரு கிராஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த கிளாத் வந்து நான் சாரியில் கட் பண்ணலை, தனியாக வந்து கிளாத் எடுத்து தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு 2-3 பீஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு அடியில் ரோப் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து கவர் ஆகிற மாதிரி நல்ல கார்னரில் வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஃபுல்லாக தையல் போட்டுட்டு லைட்டாக வந்து விரிச்சு விட்டு பாருங்கள், உங்களுக்கு கேப் எதுவும் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைப்பிங்க்கு வந்து அந்த கிளாத்தை திருப்பி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து பைப்பிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/4 இன்ச் மட்டும் பைப்பிங் கிடைக்கிற மாதிரி அந்த கிளாத்தை நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நல்லா ஓரத்துலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எப்போவுமே நெக்லைன் வந்து நான் பைப்பிங் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக கான்ட்ராஸ்டான கலர்ஸில் தான் கொடுப்பேன் நான். பட் இன்றைக்கி வந்து நான் சேம் கலரில் எல்லோலேயே தான் நான் பைப்பிங் கொடுத்துருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அந்த சைடில் இருக்கிற அந்த லூப் கொடுத்துருக்கோம் இல்லையா நம்மளுக்கு ரோஸ் கலரில், ஸோ அந்த பேட்டர்ன் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியணும். ஸோ அதனால் வந்து நான் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம பைப்பிங் வச்சாச்சு. பைப்பிங் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளவுஸோட லுக்கே வேறு மாதிரி இருந்தது. அண்ட் இதில் வந்து நம்ம சைடில் வந்து லேஸ் ஒர்க் மட்டும் கொடுத்துட்டு இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். லேஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு எல்லோ கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து நீங்கள் அந்த லேஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த கார்னரில் வந்து அந்த ஸ்கேலப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஷோல்டர்ஸ்லேருந்து. ஸோ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கீழே கவர் பண்ணும்போதும் சரி, லைட்டாக வந்து மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த பீஸை திருப்புறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து நான் ஓரத்துலேயே தையல் போட்டுகிட்டே வரேன். எந்த சைட்லேருந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து அந்த சென்டர் பீஸ் வரும் இல்லையா, அந்த இடத்துல வந்து லைட்டாக மடித்து விட்டுருங்க. அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக மடிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் வந்து இந்த டிசைனே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ரீசன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணலை, நம்மளுக்கு பிசுறு எதுவுமே தெரியாமல் ஃபுல்லாக கவர் பண்ணணும். சேம் டைம் வந்து அந்த டிசைனுமே வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோமோ அந்தளவுக்கு நீட்டாக வேணும். ஃபுல்லாகவே வந்து நான் ஓரளவு தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ஒன் சைடு முடிச்சுட்டேன். இன்னொரு சைடுமே வந்து அதே மாதிரியே ஃபுல் ஃபினிஷிங்கில் நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். அண்ட் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஆரி ஒர்க் போட்டால் கூட இந்தளவுக்கு ஒரு கிராண்டான லுக்கில் வந்து நீங்கள் ப்ளவுஸ் ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷன், நல்ல ஒரு பிரைட்டான லுக் கொடுக்கும் உங்களுக்கு. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு டிசைன் மட்டும் நல்ல பிரைட்டாக தெரியும். அந்தளவுக்கான ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் தான் இது. ஃபுல்லாகவே வந்து நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து அந்த பீஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. லேஸ் ஒர்க் ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் ப்ளவுஸோட லுக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் வந்து நான் ஸ்டோன் ஆட் பண்ணுறேன். ஸ்டோன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் மேலே கேப் விட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கீழே இருக்கிற லேயர் ஃபுல்லாகவே நான் ஸ்டோன் வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஷோல்டர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்டோன் கொடுங்க. ஸ்டோன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் எதுவுமே இல்லாமல் ஃபுல் ஃபினிஷிங்கில் இன்னுமே வந்து ரொம்ப நீட்டாக தெரியும். அந்த மேலே வரைக்குமே வந்து இந்த ஸ்டோன் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்டோன் எல்லாமே ஸ்டிச் பண்ணும்போது மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க. கையில் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து லைஃப் இருக்காது, ரொம்ப சீக்கிரமே வந்து பிரிஞ்சு வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்காது. ஏன்னா இவ்வளோ கிராண்டாக நம்ம டிசைன் எல்லாமே பண்ணிவிட்டு ஸ்டோனில் வந்து நம்ம சொதப்பிடக்கூடாது. 2 சைடுமே வந்து நான் ஃபுல்லாக டாட் பிடிச்சி எடுத்திருக்கேன். டாட் பிடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவுமே ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதோட லுக் எப்படி இருக்குன்றதை நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ப்ளவுஸ் பாருங்கள், ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக நான் வந்து பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். பீட் ஒர்க் கொடுத்ததுக்கப்புறம் அதோட லுக் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த லூப் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன்.
அண்ட் ஸ்லாங் பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு அந்த மேலே ஆம்ஹோல் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் எல்லோ கலர் கிளாத் வச்சு லைட்டாக வந்து ஒரு ஸ்கேலப் டிசைன் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். கீழே வந்து ஒரு லேஸ் ஒர்க்கும் ஸ்டோனும் கொடுத்து அதை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து ஒரு பெரிய ஸ்டோன் வச்சுருக்கேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு அது எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். அண்ட் ப்ளவுஸோட லுக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதோட சாரீ வந்து வியூ பண்ண முடியல, பட் ஆனால் சாரியுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ளவுஸ் தான். ரொம்பவே வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிக்கிற மாதிரியான ஒரு டிசைன் தான். பட் இந்த ப்ளவுஸில் ஹைலைட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் டிசைன் தான். லாஸ்ட்டாக நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்றதை வியூ பண்ணுறேன். பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இதுவுமே வந்து லிட்டில் பிட் வந்து ஒரு பாட் நெக் மாதிரி தான் நான் கட் பண்ணியிருந்தேன். ப்ளவுஸோட முன்பகுதி அடியில் வச்சுருக்கேன், மேலே வந்து லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். லைனிங்கில் வந்து நம்மளுக்கு நெக்லைன் என்ன மாதிரி வேணும் அப்படின்றத வரைஞ்சி வச்சுருக்கேன். நெக்லைனுக்கு மேலேயே வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம். தையல் போட்டதுக்கப்புறம் இடையில இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அந்த லைனிங் வந்து உள்ளே எடுத்து விட்டுருங்க. உள்ளே எடுத்து விட்டுட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு கார்னர்லேயே வந்து நீங்கள் தையல் போட்டுட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு நெக் டிசைன் தான் இது. அண்ட் இன்றைக்கி நான் வந்து அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டபுள் கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி வந்து இது சிங்கிளாக நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து கொஞ்சம் டபுள் கலர்ன்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் இதோட ஃபினிஷிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் ஆம்ஹோல் பீஸ் வந்து எப்பவும் போல் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஹைட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் மடித்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. லைனிங் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸுமே வந்து அதே மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னர்லேயே வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இது வந்து நம்ம எப்போவும் ரெண்டாக தான் ஃபோல்ட் பண்ணணும்னு கிடையாது. நம்மளுக்கு கரைப்பகுதி தான் இருக்குது அப்படின்னா நம்ம சிங்கிளாக கூட வந்து நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அது வந்து ப்ளவுஸோட ஹைட்டுக்கு வந்து கிளாத் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் டிசைன் எல்லாமே வைக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபினிஷிங் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சென்டர் மார்க் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிசைனுக்குரிய கிளாத் எடுக்கலாம். அண்ட் கிளாத் வந்து டபுள் கலரில் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கட் பண்ணது போக பேலன்ஸ் இருந்த கிளாத் எடுத்திருக்கேன். அண்ட் தனியாக வந்து எல்லோ கலர் கிளாத்துமே எடுத்திருக்கேன். கிளாத் வந்து நம்மளுக்கு சதுரமான பீஸாக எடுத்திருக்கேன். நான் ஒரு 2.5 இன்ச்சில் வந்து நல்லா எல்லா பீஸுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண பீஸில் வந்து நம்ம எப்பவும் போல் முக்கோண பீஸாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அடியில் வந்து நம்மளுக்கு எல்லோ கலர் இருக்க மாதிரியும் மேலே வந்து க்ரீன் கலர் கிளாத் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். அண்ட் ஒரு பீஸ் வந்து முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு பீஸையும் சேர்த்தே வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கார்னர்லேயே நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இதில் வந்து நான் அடியில் எல்லோ கலர் வைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு க்ரீன் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம எல்லோ கலர் பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நெக்லைனுக்கு எவ்வளோ பீஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து இதே மாதிரியே 1 by 1 வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். அண்ட் எல்லா பீஸுமே வந்து நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸ் வந்து நம்ம நெக்லைனில் வச்சு நம்ம அப்படியே தான் தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். நெக்லைனில் வந்து நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இதுக்கு மேலே வந்து நம்ம லேசருக்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுவுமே வந்து எல்லோ கலரில் தான் கொடுக்க போகிறேன் நான். ஃபுல்லாக வந்து நம்ம ரெடி பண்ண பீஸ் வந்து ஃபஸ்ட்டு லைனாக வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் இந்த முக்கோண பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுவுமே வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு பீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரியான டிசைனில் தெரியும் உங்களுக்கு. பட் இந்த மாதிரி ஒரு பீஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பீஸை வந்து அதுக்கு மேலேயே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியும். சேம் டைம் வந்து நம்ம டபுள் கலரில் வச்சுருக்கறனால ஸோ அதுவுமே வந்து நல்லா நெருக்கமாக இருக்கிற மாதிரி தெரியும். நல்ல ஒரு பஞ்சாக இருக்கிற மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் இதுக்கு மேலே வந்து நம்ம பீடோர் கொடுக்கும்போது அது ரொம்ப நீட்டாக தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு.
அண்ட் ஃபுல்லாகவே வந்து நான் இதே மாதிரியே ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம லேசர் கொடுத்து இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் லேஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் எல்லோ கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன். அண்ட் நான் எதுக்காக வந்து நம்ம நெக்லைன்லேருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி ஸ்டிச் பண்ண சொன்னேன் அப்படின்னா, அந்த லேஸ்க்காக தான். நம்ம வந்து லேஸ் வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கேப் கிடைக்கணும் 2 சைடுமே. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நெக்லைனில் வச்சு தையல் போடும்போது உங்களுக்கு நெக்குக்கு வெளியே வந்து அந்த பீஸ் எதுவுமே வெளியே வராமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து லைட்டாக வந்து கேப் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நெக்லைன் வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னொரு சைடுமே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அண்ட் ஓவரால் வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் சென்டரில் வந்து நான் ரோப் ரெடி பண்ணியிருக்கேன். ரோப் எடுத்துகிட்டு நம்மளுக்கு கீழே வந்து டசல் மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்மளுக்கு அந்த எல்லோ கலர் பீஸ் வந்து கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் பேலன்ஸ் இருக்கிற பீஸில் வந்து ஒரு 5 பீஸ் வந்து நான் அதே மாதிரியே மடித்து நான் ஃபுல்லாகவே தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு சென்டரில் ஃப்ளார் ரெடி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முக்கோண ஷேப்பில் மடித்து ஓரளவு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நான் எடுத்து விட்டுருக்கேன் இல்லையா, ஸோ அதே மாதிரியே வந்து அந்த பீஸை உள்ளே எடுத்து விட்டிங்க அப்படின்னா ஒரு பெட்டல் மாதிரியான ஒரு லுக்கில் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நான் 5 பீஸுமே நான் வந்து ஸ்டிச்சிங் கொடுத்து வச்சுருக்கேன். ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் கீழே அந்த பிசுறு எல்லாமே தெரியாத மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நான் சென்டரில் வந்து காப்பர் கலர் ரோப் வச்சு நான் தையல் போட்டிருக்கேன். ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வந்து இந்த பீஸ் அதாவது ஃப்ளார் வச்சு நீங்கள் ஃபுல்லாக 1 பை 1 ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. நம்ம வீடியோவில் ஃப்ளார் ரெடி பண்ணுறதுமே வந்து எல்லாமே ஒரே பேட்டர்னில் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் எல்லாமே வந்து வேறு மாதிரியான ஒரு லுக் கொடுக்குற மாதிரி ஃப்ளார்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதிலேயே வந்து ஸ்டார்டிங் ப்ளவுஸ் ஒன்று காமிச்சிருப்பேன் ஒரு ப்ளூ கலரு. ஸோ அதில் வந்து நான் வேறு மாதிரி ஃப்ளார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி வேறு ஃப்ளார் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி வச்சு நீங்கள் தையல் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே ஹேண்ட் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த பீஸை வந்து அப்படியே ப்ளவுஸ் பீஸில் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு. அண்ட் நான் எல்லா பெட்டல்ஸுமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு 2 தையல் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே அந்த ரோப் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு டசல் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து நான் க்ரீன் கலர் கிளாத்தில் ரெடி பண்ணியிருக்கேன். ஓவரால் வந்து ப்ளவுஸோட பேக் சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமே வந்து நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். அண்ட் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து நான் பீட் ஒர்க் வச்சுட்டு நம்மளுக்கு ஸ்லீவ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதோட லுக் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ப்ளவுஸ் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃப்ளாருக்கு வந்து சென்டரில் வந்து நான் ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்கேன். பெரிய ஸ்டோன் மட்டும் வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் ஸ்லீவ் பாருங்கள், ஸ்லீவ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்லீவ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு லைன் 1 பை 1 வந்து மாற்றி கலரில் ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட் ஃபுல்லாக வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் அதையுமே வந்து லேசர் கொடுத்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி பார்த்து இந்த 3 ப்ளவுஸுமே அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.